அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஏவாவேலுடைய கல்வி குழுமமான அருணை இன்ஜினியரிங் காலேஜ் வழக்கு தலைமை நீதியரசர் அமர்வுல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது. இந்த வழக்குல அருணை இன்ஜினியரிங் காலேஜுடைய ஆரம்பத்துல ஏவாவேலு தன்னுடைய ட்ரஸ்டான சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்டுக்கு 21 ஏக்கர் நிலம் சொந்தமா இருக்கு, அதனால எனக்கு பொறியியல் கல்லூரி அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறார். அந்த 21 ஏக்கர் எதுன்னு கேட்டா, சர்வே நம்பர் 23 இருக்கிற சித்தேரி, சர்வே நம்பர் 30 இருக்கிற ஓட, சர்வே நம்பர் 53 இருக்கக்கூடிய குளம், இது மூணுமே தென்மாத்தூர் கிராமத்துல திருவண்ணாமலை வட்டத்துல இருக்கு. ஒரு ஏவாவேலுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு துணிச்சல் வரும். கவர்மெண்ட் சொத்தை உலகத்திலேயே பிறக்காத ஒரு 3 பேர், முருகவேலு, தேசிங்க, செல்லப்பெருமான ஒருத்தனை உருவாக்கி தான் கூட வச்சுக்கிறவனுங்களுக்கே பேரை மாத்தி அவனுங்க இந்த ஆளுக்கு கரையும் கொடுக்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷ்ல ஒரு செயல்டீடை உருவாக்கி அந்த செயல்டீடை கொண்டு போய் அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்திட்ட கல்வி கழகத்திட்ட கொடுத்துட்டு அருணை இன்ஜினியரிங் காலேஜ் பொறியியல் கல்லூரி அனுமதி வாங்கியிருக்காருன்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இதை புரிஞ்சுக்கிட்ட நீதியரசர் 2003 சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷனல் ட்ரஸ்டோடைய ஜீவான்றவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்ன அகிலா கோவிந்தன்றவரு ஏரிக்கரைய எங்க கிட்ட வித்து ஏமாத்திட்டாரு, புரோக்கரா 7 லட்சம் ரூபாய் கட்ட தரணும், 20,000 கொடுத்துட்டு மீதி தர மாட்டாரு, கேட்டா தற்கொலை பண்ணிக்க போறாரு அப்படின்னு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க எறையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்போ 2003 தனக்கு இது அரசாங்க சொத்துன்னு தெரிஞ்ச அந்த ஜீவாம்மா, ஏவாவேலோட மனைவி அந்த சங்கரி, ஏன் 2024 ஜனவரி 24 தான் அது அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க? எப்படி ரிலீஸ் டீட்? எப்படிமா உங்களால மட்டும் முடியுது? ஒருத்தன் போர்ஜரியா ஒரு அரசாங்க சொத்தை கிரைய வாங்க முடியுமா? முத கேள்வி. உலகத்திலே பிறக்காத ஒருத்தனை வச்சு கிரை எழுதுனது செல்லுமா? 2வது கேள்வி. அப்படி கிரைய வாங்கின சொத்தை நீ திருப்பி ரிலீஸ் பண்ண முடியுமா? ஒரு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, ரிலீஸ் டீட் எழுதணும் அப்படின்னா உனக்கு அந்த சொத்துல 1% உரிமை இருக்கணும். ஆனா இந்த வழக்க திசை திருப்பறதுக்கு ஏவாவேலு என்ன பண்ணிருக்காரு? மந்திரிய, ஐஜி ரீஸ்டார, டிஸ்ட்ரிக்ட் ரீஸ்டார, சப் ரீஸ்டார மிரட்டி 10 நாள் சித்திரவதை பண்ணி 24 ஜனவரி மாசம் ரிலீஸ் டீட எழுதியிருக்காரு. எவ்வளவுக்கு? சொத்து வாங்கும் போது அது 10 லட்சம் ரூபாய் சொல்லுவாராம், ரிலீஸ் பண்ணும்போது 1000 ரூபாய் சொல்லுவாராம். இந்த கேவலமான ரிலீஸ் டீடுக்கு உண்டான, சேல் டீடுக்கு உண்டான ஃபீஸ கூட கட்ட கஞ்சத்தனம் படுற இந்த ஏவாவேலுடைய இந்த நாடகத்தை நீதியரசர் புரிஞ்சுக்கிட்டு ஒரே கேள்விதான். 93 பர்மிஷன் வாங்கினேன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க போட்ட கவுண்டர்ல 93 21 ஏக்கர் உங்ககிட்ட இல்ல. உங்க கவுண்டர்ல இருக்கிற ரெக்கார்டு பிரகாரம் பார்த்தா கூட 7.5 ஏக்கர் தான் உங்ககிட்ட அன்னைக்கு 93 இருக்கு. ஆகையினால அகில இந்திய தொழில்நுட்ப கழகம் அருணை இன்ஜினியரிங் காலேஜினுடைய அனுமதியை ரத்து பண்ணணும். இந்த மனுவை ஏத்துக்கிட்டு இத உடனடியே முழு விசாரணை பண்ணி அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்துக்கு நான் உத்தரவிடுறேன். அருணை இன்ஜினியரிங் காலேஜோட அனுமதி குறித்த அன்றைய நிலவரத்தை அறிஞ்சுக்கிட்டு உடனடியா மனுதாரரின் கோரிக்கைப்படி அந்த கல்வி நிறுவனத்தினுடைய அனுமதியை ரத்து பண்ணணும் போட்ட இன்னைக்கு உத்தரவை, தாங்கிட்ட பணங்குது, தாங்கிட்ட செல்வாக்கு இருக்கு, தாங்கிட்ட மீடியா இருக்கு, தாங்கிட்ட அதிகாரம் இருக்குன்ற இருமாப்புல இன்னைக்கு ஏவாவேலு என்னென்ன செய்தி எந்தெந்த டிவில விட்டுருக்கான்னு பாத்துங்க. அண்ணே, உங்களால இந்த 2-3 மணி நேரத்தை மட்டும்தான் விலை கொடுத்து வாங்க முடியும். நீதியரசர் தான் தைப்பட உத்தரவை வெளியிட்டதுக்கு அப்புறம் அதை உங்களால மாத்த முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஆனா நீங்க எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு போறவர். இல்லாட்டி இவ்வளவு தூரம் துணிச்சலா உங்களால பாய முடியுமா? உங்களுக்கு மன்னிச்சுக்குங்க, என் கதை முடியும் நேரம்னு பாடக்கூடிய பாட்டை ஞாபகப்படுத்திட்டு மீண்டும் சந்திக்கிறேன் நீதிமன்றத்தில். நன்றி.